நீர் செய்திட்ட நன்மைக்கு என்றும் நன்றி சொல்கின்றேனா, என்றும் நன்றி சொல்கின்றேனா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதபீடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்கள் ஆராதனை அங்கீகரிக்க கர்த்தர் எழுந்தருளுவீராகப்பா. எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. உம்முடைய வார்த்தையினால் போஷிப்பீராக. வேண்டிய கிருபைகளை தருவீராக. உம்முடைய வல்லமையும் வரங்களும் வெளிப்படும்படியாய் கேட்கிறோம். வந்திருக்கிற தேவ மனிதரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. ஆச்சரியமாய் இந்த மாதத்தில் எங்களை நடத்துவீராக. இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் உதவின எபனேசர், தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராய்ச்சி உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பழைய பாடல் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நேசிக்கும் தேவனேசு ஜீவிக்கிறார். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படலாம் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படலாம் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாழும் என்னை பாவ நோயாலே வாழும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நாம் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன்.
காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் தாங்கிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடரே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடரே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஜீவிய நாட்களெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவருடைய பாதத்தில் இருப்பது நல்ல பங்கை தெரிந்து கொள்வது. ஆமென். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவரது அடையாளம். ஆமென். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும்னு தெரியாது, அந்த கர்த்தர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் இருவை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் இருவை விலகல. அவர் உண்மை சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம்,
அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே. தானல்லா தானல்லா தானல்லா, என்னை போல் ஒருவர் உண்மை உள்ளவர். தானல்லா தானல்லா தானல்லா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நின்று கர்த்தர் சமூகத்திலே உண்மையுள்ளவர். He is a faithful God. That's why he has been so faithful, so merciful, so compassionate. Because of his faithfulness we were able to be in his presence. அவருடைய சமூகத்தில் இருப்பது அவருடைய மாறாத உண்மை. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இன்னைக்கு நான் நிர்மூலமாகாமல் இருப்பது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் மாறாதவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். yesterday today forevermore he is the same unchanging living God. hallelujah. மாறாத ஜீவனுள்ள தேவனை நன்றி செலுத்தும் வண்ணமாக, அவரை ஆராதிக்க வண்ணமாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி hallelujah, ஆமென், hallelujah. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, இம்மட்டுமாய் நடத்தி வந்த வழிகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஏந்தினீர், தாங்கினீர், சுமந்தீர், எங்களை தப்புவித்தீர். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையுள்ளவராகவே, though we were unfaithful in many occasions, you are always faithful. ஹல்லேலூயா. நாங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தபோதும் நீர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவர், வாக்குகள் தந்தவர், வாக்கு மாறாதவர், எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்றவனாக ஆமென் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கோளுங்கையுமாய் புறப்பட்டு போன யாக்கோபு சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே எல்லாமே இருண்டு போன ஒரு சூழ்நிலையிலே அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து நித்திரை செய்கிற போது அவன் கர்த்தரை தேடவில்லை. கர்த்தர் அவனை தேடி வந்து அவனுக்கு வாக்குத்தத்தம் தருகின்றார், பரலோக தரிசனத்தை தருகின்றார்.
நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிடமெல்லாம் உன்னை காப்பேன், உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாரே. நம்முடைய தனிமை நேரங்களிலே, நிச்சயமற்ற நேரங்களிலே, எதிர்காலத்தை குறித்து அஞ்சி நிற்கிற போது நம்மை தேடி வந்து யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாக, துணையாக, மறைவாக, ஆதரவாக அவர் இருக்கின்றாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெப ஆராதனையில் ஒரு பாடல் உண்டு, உண்மையுள்ளவரே, வாக்குகள் தந்தவரே, அம்மை வாக்கு மாறாதவரேன்னு சொல்லி பாடி, காலங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், நீங்கள் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவரே, வாக்குகள் தந்தவரே, வார்த்தையானவரே, இயேசுவே. உண்மையுள்ளவரே, வாக்குகள் தந்தவரே, வார்த்தையானவரே, இயேசுவே. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம். உண்மையுள்ளவரே, வாக்குகள் தந்தவரே, வார்த்தையானவரே, இயேசுவே. மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாதவே. மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாதவே. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே. வானம் பூமி ஒளிந்திட்டாலும் உம் வாக்குகள் ஒழியாதே. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே. வானம் பூமி ஒளிந்திட்டாலும் உம் வாக்குகள் ஒழியாதே. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே மறவாதவர், சொன்னதை செய்து முடிப்பவர் யெகோவா தேவரே. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே மறவாதவர், சொன்னதை செய்து முடிப்பவர் யெகோவா தேவனே. மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாதவே. மாறாதவரே, இருதயத்திலிருந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீர் மாறாதவர், மறவாதவர், ஒருபோது கைவிடாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டும் ஒரு விசை சொல்லுவோம். மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாதவே. சூழ்நிலை மாறினாலும் உம் திட்டங்கள் மாறாதே. தாமதம் போல தெரிந்தால் நீ சொன்னது நடக்குமே. சூழ்நிலை மாறினாலும் உம் திட்டங்கள் மாறாதே. தாமதம் போல தெரிந்தாலும் நீ சொன்னது நடக்குமே. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே மறவாதவர், சொன்னதை செய்து முடிப்பவர் யெகோவா தேவனே. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே மறவாதவர், சொன்னதை செய்து முடிப்பவர் யெகோவா தேவனே. மாறாதவரே, மறவாதவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோமாக.
ஹalleluya ரிமனஹதனரிஷரே ரிமனஹதனரிஷரே மாறாதவரே மறவாதவரே உம் வார்த்தைகள் மாறாதவரே இன்னும் சொல்லுவோம் மாறாதவரே மறவாதவரே உம் வார்த்தைகள் மாறாதவரே உண்மையுள்ளவரே வாக்குகள் தந்தவரே வார்த்தையானவரே இயேசுவே உண்மையுள்ளவரே வாக்குகள் தந்தவரே வார்த்தையானவரே இயேசுவே உண்மையுள்ளவரே வாக்குகள் தந்தவரே வார்த்தையானவரே இயேசுவே மாறாதவரே மறவாதவரே உம் வார்த்தைகள் மாறாதவரே மாறாதவரே மறவாதவரே உம் வார்த்தைகள் ஆண்டவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதமுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. ஜீவிக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷிப்பீராக. அவைகள் கிடைத்தவுடனே நாங்கள் உட்கொள்ள உள்ளான மனுஷன்ல பலப்பட ஆமீன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் ஒரு உறுப்பாகிலும் ஆமீன் நிறைவேறாமல் போவதில்லை என்பதை நாங்கள் நம்பி உம்முடைய பாதத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. Speak to our hearts this morning, oh God. நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர். எங்களோடு நீர் பேச வேண்டும், எங்களோடு இடைபட வேண்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆமென் எங்களை உணர்த்தும்படியாய் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் உற்சாகப்படுத்தும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். உட்காருவோம். இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற எல்லாரையும் மீண்டும் ஒரு விஷயமாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம மத்தியில் கனடா தேசத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பமாக ஊழியம் செய்து கொண்டு வந்திருக்கிற பாஸ்டர் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அவர்கள் சபையின் போதகராக இருப்பதனால நீங்கள் முதலாவது வாக்குத்தத்த வார்த்தையை ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு பிறகு என்னிடத்தில் தாருங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே வேகமாக துரிதமாக இந்த மாதத்திற்காக கற்று தந்திருக்கிற வார்த்தையை உங்களோடு சொல்லிவிட்டு பிறகு ஊழியக்காரருடைய கரங்களில் நான் தர விரும்புகின்றேன். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 1 Chronicles chapter 29 verse 12, which is a very familiar verse for all of us. But at the same time this morning God has a definite word for us. Let me read it for you. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா ஆமென். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நேற்று மதியத்தில் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்தபோது நான் அமர்ந்த உடனே கர்த்தர் இந்த வார்த்தை மனதிலே போட்ட உம்முடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். ஹல்லேலூயா ஆமென். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனங்களை வாசிக்கின்ற போது கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கின்றவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். சொல்லிவிட்டு அங்கே அடுத்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பிரபுக்களே உட்கார பண்ணுகிறார், மகிமையுள்ள சிங்காசனங்களை சுதந்தரிக்க பண்ணுகின்றார். அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அவரால் அவருக்கு வசப்படாத ஒன்றுமில்லை, எல்லாம் சாத்தியம். நல்ல சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஆமேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்க்கிற போது தாவீது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் ஆச்சரியமாக இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஆமேன். இதை ஒட்டி
எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும்ன்ற அந்த வார்த்தையை தியானித்த பொழுது ஒரு 4-5 வசனங்கள் நினைவுக்கு வந்தது. அவைகளை வேகமாக சொல்லிவிட்டு நான் போகிறேன். முதலாவதாக சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் there was a situation where the Jerusalem temple was completely ruined and forgotten for many years. எருசலேமில் உள்ள ஆலயம் இடிக்கப்பட்டு பல வருடங்களாகிவிட்டது. ஆராதனைகளோ நியாயப்பிரமாணத்தை வாசிப்பதோ இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படி இருந்த சூழ்நிலையில் செருபாபேலின் தலைமையில் திரும்ப ஆலயத்தை கட்ட புறப்படுகிற பொழுது இட் வாஸ் அ மவுண்டனஸ் டாஸ்க். ஏற்கனவே சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்த்தவர்கள் இவன் இன்னத்தை செய்துவிட போகிறான் என்று ஏளனமான பார்வையும் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி சகரியா சொல்லுகின்றான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட உங்கள் முன்பாக இருக்கிற மலை போன்ற நீங்கள் மலைத்து போய் நிற்கின்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், சவால்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், உங்கள் பலத்தினால் முடியாது, உங்கள் பராக்கிரமத்தினால் முடியாது, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும். ஆமென். ஒரு வார்த்தை மட்டும் வந்துட்டுனா போதும். ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் கீழ்காற்றை கட்டளையிட்டால் எல்லாருக்கும் ஆகாரம். ஆமென். ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற சமுத்திரத்தை பார்த்து இறையாதே என்று சொன்னால் அப்படியே நின்று போகும். ஆமென். ஹல்லேலூயா. ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று கூட அகப்படவில்லை அவனுக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது எந்த சமுத்திரத்தில் தோற்று போனானோ, எங்கே முயற்சித்து ஒன்றும் கிடையாமல் போனதோ அதே சமுத்திரத்தில் அதே வலைகளை திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆழத்திலே போட்ட பொழுது வலை கிழியத்தக்கதான மீன்களை அவன் பெற்றுக்கொண்டான். 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக. வார்த்தை வந்தால் போதும், அவர் சொல்ல ஆகும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியை நீங்கள் சந்தித்திருந்தாலும், கடந்த நாட்களில் கடந்து போன வருஷங்களில் நீங்கள் சந்தித்த தோல்விகள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு உச்சத்தில் இருந்திருந்தாலும், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகும்ன்ற வார்த்தையை நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால், இந்த வசனத்துக்கு கடைசி வார்த்தையை எடுத்தோன்னு முதலாவது தியானிக்கிறோம். இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்வாராக. தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். சில ஆட்கள் பெருமையினுடைய உச்சத்தில் நிற்கிறார்கள். நீதிமொழிகள் 15:33, 18, 12 வசனங்களை வாசிக்கிற போது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆனால் யாரெல்லாம் பெருமையாக இருக்கிறார்கள் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா. அவன் இன்னொரு அற்புதமான வசனம் உண்டு. யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவாந்திர வெளியிலே ஆறுகளை பாய்ந்தோட பண்ணுகிறவர். ஆமென். ஆமென். மலட்டு கற்பங்களை உயிரடைய செய்கின்றவர். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஆச்சரியமான வழிகளை கர்த்தர் திறப்பாராக. அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. எதிர்மறையான சூழ்நிலைகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. தடயங்களே இல்லாத போதும், வசனம் சொல்கிற ரோமர் 4ஆம் அதிகாரத்தில், நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்த போதும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். அவன் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆத்துமாவில் பலவீனம் இல்லை. காரணம், அவன் கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். ஹல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்புங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவராலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அவன் ஏசாயா 45ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்வார். ஆக்குவேன் என்று சொல்கிறார். எந்தெந்த காரியங்கள்லாம் கோணலாக இருக்கிறதோ, எதெல்லாம் வனாந்தரமாக இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் மலைத்து போய் நிற்கின்றீர்களோ, எங்கெல்லாம் தோல்வியை கண்டீர்களோ, அவைகளையெல்லாம் மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருவாராக. ஆமென். வார்த்தை வருகிற வரைக்கும் தான் வெறுமை. வார்த்தை வந்த பொழுது 2வது அக்கேஷனில் அப்படி தான், முதல்ல ஒன்றுமில்லாத வெறுமையில் தான் கர்த்தர் அவனை சந்தித்தார், பேதுருவை. 2வது மீண்டும் மீன் பிடிக்க போகிறார்கள். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அன்றைக்கு ஆழத்துக்கு போய் வலைய போடுன்னு சொன்னார், போகிறதுக்கு திராணி இருந்தது. இன்றைக்கு அவர்களை வழிநடத்தின தலைவன் இல்லை. இப்பொழுது அவநம்பிக்கையின் ஒரு உச்சத்துக்கு போய் கிட்டத்தட்ட 1/2 டஜன் சீசர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. இப்போது சோர்வோடு அவர்கள் கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆழத்தில் போய் வலைய போடுன்னு சொல்ல, வலதுபுறத்தில் வலை, நீ வேறவர் யூ ஆர். ஆண்டவருக்கு ஹீ நோஸ் அவர் இன்ஃபார்மிட்டிஸ், ஹீ நோஸ் அவர் வீக்னஸஸ்.
அவர் ஷார்ட் கமிங்ஸ் என்ன செய்கிறாரு? இவனை ஆழத்துக்கு போக சொன்னால் ஆள் ஏற்கனவே மனம் அடிந்து போயிருக்கிறாங்க. வலதுபுறத்தில் வலைய போடுன்னு சொல்கிறார். 153 பெரிய மீன்களை பிடித்தார்களாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரால் நம்மை கொண்டு சென்றும் அற்புதங்களை செய்ய முடியும், இருக்கிற இடத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஒன்றே ஒன்று இந்த வசனம், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவர்கள் ஆகும் என்று சொல்லப்பட்டது. இங்கே சங்கீதக்காரன் தாவீது எடுத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். சொந்த குடும்பத்தினால் கூட his existence was denied. He was completely ignored by his very own parents and brothers. ஆனால் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எளியவனை, அவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், அவனை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆடுகளின் பின்னே போன தாவீதை அரசனாக மாற்றினாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் நோ மேட்டர் வேறெவர் வி ஆர், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். மோசேயினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அவன் இப்பொழுது சொல்லுகின்றான், ஆண்டவர் அழைக்கிற பொழுது நான் திக்குவாயும் மந்தனாவுமாய் இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே முடியாது, யாரையாவது அனுப்புங்க, என்னை விட்டுருங்க. இப்படி சொன்ன ஒருவனை தேடி போய் வம்படியாக அவனோடு கட்டாயமாக முச்செடியில் எழுந்தருளி அவனோடு பேசி அவனை பலப்படுத்தி ஆண்டவர் அவனோடு என்ன சொல்கிறாரு? உன்னை கொண்டு தான் லட்சக்கணக்கான ஜனங்கள், நீ அசிஸ்டண்ட்டு கேட்குற, ஓகே உனக்கு ஆரோனை தாரேன். பட் இந்த நம்பிக்கையற்று நோக்கமற்று எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மோசையை குறித்து அவனை சின்ன வயசுலேயே அவன் செத்துருக்க வேண்டியது. எபிரேய பெண்கள் எல்லாம் பிறந்த ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லணும்னு நினச்சாங்க இல்லையா? என்றைக்கோ செத்துருக்க வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அப்படி தான். என்றைக்கோ நம்ம இல்லாமல் போயிருக்க வேண்டியது. கர்த்தர் கிருபையாக நம்மேல் வைத்த திட்டத்தினால், நம்மேல் வைத்த நோக்கத்தினால், நம்மை குறித்து ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருப்பதினாலே எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், கொலை நோய்கள், வியாதிகள் வந்த போதும் முடிந்து விடாதபடிக்கு கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை காத்து வந்தாரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. There was a definite purpose and plan for God towards Moses. மோசேயை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஆகவே அவர் திக்குவாய் மந்தனாவே என்னால் முடியாது என்று சொன்னால் கூட, இவரை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டது, சகல எகிப்தின் சாஸ்திரங்களிலும் கற்றுத்தேர்ந்தவன். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமற்றவனாக, யாதுமற்றவனாக, தன்னை குறித்தும் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க, கர்த்தர் கோபப்படுற அளவுக்கு அவர் தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் விடாமல், இல்லை மோசஸ், ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த, பயன்படுத்த, பலப்படுத்த என்னால் முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோசே தான். ஏனென்று சொன்னால், ஆரோனை ஸ்போக்ஸ் பர்சனாக ஆண்டவர் கூட கொடுத்தா கூட, நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சரித்திரத்தை முழுவதும் வாசிக்கும் போது மோசேயினுடைய வார்த்தைகள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்களை கர்த்தர் சாதித்து காட்ட உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸோ மோசையை கொண்டு கர்த்தர் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தினாரே. மோசையை போல் ஒரு தகப்பன் இல்லை, தலைவன் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிச்சிடலாமா? யாத்திராகம் உபாகம புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம் 34ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 34 verse 10. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் சகல அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகாபயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. திக்குவாய் மந்தனாவு என்று சொல்லி தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த மோசேயை கர்த்தர் இவ்வளவாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானதாக. கரங்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதில் கரங்களை வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே வாட் எவர் மே பி த பர்பஸ் தட் யூ ஹேவ், எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் உம்முடைய நோக்கத்தை முற்றிலுமாய் நீர் நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அது இனியும் தாமதியாமல் நீர் என் வாழ்க்கையில் எனக்காக நியமித்தவைகளை அந்த அந்த சித்தத்தின் பாதையிலே, தரிசனத்தின் பாதையிலே, அந்த நோக்கத்தின் பாதையிலே எங்களை நீர் நடத்தும்படியாக அதை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும். ஆக உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 20 நிமிஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர்
பெஞ்சோ பொன்னையா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அவர்களை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீலங்காவில் ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தபோது அவர்களை அறிமுகமாக கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். இட்ஸ் வெரி ஹம்பிள் மேன் ஆஃப் காட். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிற அவருடைய பிரசங்க நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக அவர்களோடு பயணிக்கிற பொழுதும் நேற்றைக்கும் நாங்கள் அவர்களோடு நிறைய நேரம் செலவழிக்க கர்த்தர் உதவி செய்தார். வெரி ஹம்பிள் மேன். இன்றைக்கி அவர் மாத்திரமல்ல, அவருடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அவர்கள் மிக அற்புதமான காதல் ஜோடிகள். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் திருமணம் முடித்து. ஆனால் அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாளை தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கம்பைன்ட் சர்வீஸாக நாளை தினத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. பட்டு ஃப்யூச்சரில் இனி அவங்க வருவாங்களான்னா ஒரு ஃபேமிலி செமினாரே அவங்கள வச்சு நடத்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவ்வளோ நல்ல ஜோடிகள். கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் கொடுத்த இந்த மகத்தான நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் ஜோயலுக்கு, சிஸ்டர் ஜெட்ஸுக்கு, பிள்ளைகளுக்கு, சர்ச் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கனடா தேசத்திலே இப்படியான ஒரு 5 மணி ஆராதனையை நாங்கள் வைத்து எங்கள் பிள்ளைகள், எங்கள் விசுவாச பிள்ளைகள் அந்த ஆராதனைக்கு வந்திருந்தால் நிச்சயமாய் நாங்கள் அவரோட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அவார்ட் கொடுப்போம். அவர்களுக்கு நல்ல விருது வழங்குவோம். அதிலும் வின்டர் காலத்தில் 5 மணிக்கு வந்தார்கள் சொன்னால் இங்கே கொடுக்கிற அந்த பாரத ரத்னா விருது அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு கடினமான நாட்கள், நேரங்கள் அங்கே உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களை அதுவும் சரியான நேரத்திலே, சரியான வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையினால் நிறைத்தருளும். உடைய வல்லமையின் கிரியை எங்களுக்குள் அசைவாடும்படியாய் என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற ஒரு அருமையான, ஒரு அழகான, தேவன் செயல்பட விரும்புகிற ஒரு வாக்கு தத்துவம். தேவன் செயல்படும்படி தேவன் விரும்புகிறார். இரண்டு வார்த்தைகள், எவரையும் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. அதை மட்டும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும், எவரையும். தேவ பிள்ளைகளே, தேவன், எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுக்கு, என் கர்த்தருக்கு ஒரு பெயர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. சகலவற்றையும், அதாவது என் தேவன் எல்லாவற்றையும் அங்கே தேவன் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து விட்டு நம்பிவிட்டோமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்வில், நம் சூழ்நிலையில், நம் அருகில், நம் கண்களுக்கு முன்பதாக, நம் பார்வைக்கு முன்பதாக தோன்றுகிற எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருக்கட்டும், என் வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், என்னுடைய சமூகத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், என் வேலையிடத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், என் பள்ளிக்கூடங்களிலே, என் யூனிவர்சிட்டியிலே, எங்கே என்னுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவானவையாய் காணப்பட்டாலும் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நம்புங்கள், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். தோல்விகள் நடுவிலும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன். நம்முடைய வெறுமையின் நடுவிலும் தேவ பிள்ளைகளே நம்புவோம், எல்லாவற்றையும் அங்கே ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர். அந்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாகிய எவரையும். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கிடையாது, அவரை நம்பாதவர்களை கிடையாது, அவரை தேடாதவர்களுக்கு கிடையாது. நீங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம் யாராவது எடுத்தால் சொந்தமாய் வாசியுங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே நம் தேவன் செய்கிற ஒரு செயலை அங்கே பாருங்கள். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி. பாருங்க, சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன். சகலத்தையும், நம்முடைய தோல்விகள், நம்முடைய ஏமாற்றங்கள், அவமானங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், வெறுமைகள், பயம், எல்லாவற்றையும் அறிந்து ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்க. நாம ஜெபம் பண்ற பொழுது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே,
உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் கஷ்டப்படுறேன், நொந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் கடினமான பாதையிலே, ஆகவே உம்முடைய கண்கள் என்னை காணட்டும். வேதம் சொல்கிறது, தேவன் அதை பார்ப்பதற்காக மட்டுமல்ல அவருடைய கண்கள் உலாவுகிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி உத்தம இருதயத்தோடு அங்கே தேடுகிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு தேவ பிள்ளைகளே, அவருடைய கிரியையை எதிர்பார்க்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாக்குத்தத்த வசனத்திலே, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இப்பொழுது அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற வேளையிலே இப்பொழுது தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவருடைய கண்கள் உலாவுகிற வேளையிலே அங்கே தேவனை தேடுகிற, கர்த்தரை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்து இருக்கிற அந்த ஒரு தகப்பனை போல, என்னுடைய மகனை தீயிலும் தண்ணீரிலும் கொல்ல பார்க்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே ஏதாகிலும் உம்மால் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று ஒரு தகப்பன் நின்றானே, அவரை போல தேவ பிள்ளைகளே யாராவது ஒருவர் இருந்தால் அப்படிப்பட்ட எவரையும் என் தேவன் செயல்பட்டு பலப்படுத்தி மேன்மைப்படுத்த நம் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு அந்த கூட்டத்துக்குள்ள வந்துருங்க தேவ பிள்ளைகளே, அந்த எவரையும் என்ற கூட்டத்துக்குள்ள நாம் இணைந்து கொள்ளுவோம். காரணம், நம் தேவன் நம் வாழ்க்கையில் செயல்படும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் செயல்பட வேண்டுமாக அவருடைய வல்லமையை தேவன் விளங்க பண்ணும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் உலாவுகிறது, அவருடைய கண்கள் எதிர்பார்க்கிறார், அவர் கண்கள் தேடுகிறது. யாரெல்லாம் என்னிடத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், யாரெல்லாம் என் மீது வாஞ்சையாய் இருக்கிறார்கள், யாரெல்லாம் என் மீது அங்கே மிகவும் தாகம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று தேடுகிற கண்கள் நடுவிலே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் அங்கே கர்த்தர் கண்களிலே பட்டு விடுவோமாக இருந்தால் நம் வாழ்வை மேன்மைப்படுத்த தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். பேதுருவின் வாழ்க்கை ஒரு கடந்த இரவு தோல்விதான் தேவ பிள்ளைகளே. ஆனால் எப்பொழுது இயேசுவுக்காய் படகை தள்ளி கொடுத்தானோ அப்பொழுது முதல் அவன் வாழ்வு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, சுருக்கமாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வல்லமை விளங்க வேண்டுமாக இருந்தால், எவரையும் தேவ பிள்ளைகளே எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் அங்கே கிரியை செய்து அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் செயல்பட வேண்டுமாக இருந்தால், முதலாவதாய் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுகிற ஜனமாய் மாறுவோம். சகையுவை போல ஆண்டவரே அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்த்துவிட்டு நாம் சென்று விடாதபடி, அவர் நம் வாழ்வில் இடைப்படும்படி, அவர் நம்முடைய வாழ்விலே இடைப்படும்படி. நான் சகையுவின் சம்பவத்தை யோசிக்கிறபோது யோசிப்பேன், எப்ப ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை குறித்து பேசினார், எப்பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே மாற்றுதேன், அவன் சொன்ன, ஆண்டவரே நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாய் திருப்பி கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு என் பாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னானே. இந்த மனமாற்றம் எப்படி நடைபெற்றது என்று பார்த்தால், பார்க்க வந்தவன் இயேசுவோடு நடக்க அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது, இயேசுவோடு தேவ பிள்ளைகளே அவனுடைய வீடு வரைக்கும் நான் கற்பனை பண்ணினேன், அவன் இயேசுவும் சகையும் அவர்கள் தங்களுடைய வீடு வரைக்கும் நடந்திருக்கிறார்கள். அந்த நடந்த தூரம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவன் ஏறின மரமும் சகையுவின் வீடு இருந்த இடமும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு தூரம் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு முன்னாக ஓடி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க விரும்பினவன். அப்ப இயேசுவினுடைய அந்த வருகையை அறிந்த இடம் அல்லது இயேசுவை சந்தித்த இடமும் அவனுடைய வீடும் தூரமாயிருந்தது. அந்த அவ்வளவு தூரமும் இருவரும் நடந்தார்கள், இருவரும் பேசினார்கள். வேதத்தில் அது சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசுவை தன் வாழ்வில் அவன் ஏற்றுக்கொண்டான், தேடினான். தேவ பிள்ளைகளே, தேடி பார்த்துவிட்டு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர், அவர் நமக்கு எல்லாம் என்று சொல்லிவிட்டு வீட்டிலே உட்கார்ந்து விட அவன் ஆயத்தமில்லை. அந்த இயேசுவால் தன் வாழ்வில் வல்லமையின் கிரியை நடைபெற வேண்டுமாக இருந்தால் என் வாழ்வில் மாற்றம் தேவை என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆகவே தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து படிக்கிறோம். அவள் தடைகளை மீறி தேடினாள். அவள் செல்லக்கூடாத இடம், பார்க்கக்கூடாத இடம், அவள் சந்திக்கக்கூடாத காரியங்கள், அவன் வாழ்விலே தேவபிள்ளை சமூகம், சட்டம், காரியங்கள் என்று சொல்லி அநேக தடைகள் காணப்பட்டது. ஆனால் அவள் எல்லாவற்றையும் மீறி வேதம் சொல்கிறது, இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் போதும். அதுக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமா?
தன்னிடத்தில் இருந்ததை, தன்னால் முடிந்ததை, தனக்கு தெரிந்ததை, தன்னால் செய்யக்கூடியதை, மற்றவர்கள் சொன்னதை, அடுத்தவர்கள் சொன்னதை எல்லாவற்றையும் தன் வாழ்விலே செய்து முயற்சித்து பார்த்தால் அவளுக்கு தோல்விதான் அங்கே விடையாய் கிடைத்தது. அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவள் மேன்மை அடைய முடியவில்லை. ஒரு சமாதானமாய் வாழ முடியும், மனமகிழ்ச்சியாய் வாழ முடியவில்லை. எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறாரே, எவரையும் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறாரே, ஏனென் வாழ்க்கையிலே செயல்படவில்லை. அவள் கலங்கி தவித்து இருப்பாள். ஆனால் ஒரு நாள் யோசிக்கிறாள், நான் சந்திக்கக்கூடாது, நான் போகக்கூடாது, நான் பார்க்கக்கூடாது, சமூகத்துக்குள்ளே நிற்கக்கூடாது. ஆனால் ஒன்றை ஒன்று செய்வேன், அவர் என்னை பார்க்க வேண்டாம், அவர் என்னோடு பேச வேண்டாம், அவரிடத்தில் நான் எதுவும் கேட்க வேண்டாம், அவரை என் வீட்டுக்கு நான் அழைக்க வேண்டாம். அவர் போகிற வழியில் அவர் போகட்டும், அவர் பின்னே நான் சென்று தடைகளை மீறி நான் அவரை தொடும்படி நான் விரும்புகிறேன். அந்த சீஷர்கள் ஏன்னா சில வேளை அந்த நம்மிடத்தில் நம்மை சுற்றி தேவ பிள்ளைகளே நம்மை விசுவாசித்து நடத்துகிறவர்கள், விசுவாசித்து நடத்துகிறவர்கள் சில வேளை நமக்கு கிடைக்க மாட்டார்கள். ஏன்னா இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்க, ஐயரே இத்தனை பேர் நெருக்கி கொண்டு இருக்க அண்ட் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றால், இயேசுவானவர் சொன்னார், வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம், வெறுமனே அவரை நெருக்குகிறவர்களாய் மட்டுமே இருக்கிறோமே தவிர அவரை தொடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவர்கள் நெருக்கினார்கள், ரொம்ப க்ளோஸா இருந்தார்கள், இயேசுவுக்கு அருகிலே இருந்தார்கள். இயேசுவினுடைய நெருக்கத்தை அவர்கள் அதிகமாய் பெற்றிருந்தார்கள். இயேசுவினுடைய அந்த தன்மை, செயல், அவருடைய கிரியை, அவருடைய வல்லமை, அவருடைய சகலவற்றையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, அங்கே அவர்களிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடைபெறவில்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வல்லமையை தேவன் காண்பிக்க வேண்டுமாக இருந்தால் அவரை தொடுகிறவர்களாய், அவரை நெருங்குகிறவர்களாய், தடைகளை மீறி அங்கே நெருங்குகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் நம் வாழ்வில் எவரையும் மேன்மைப்படுத்த வேண்டுமாக இருந்தால், ஆண்டவரே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு கடந்து செல்ல எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். காரணம், தேவ பிள்ளைகளை தேவன் செயல்பட ஆயத்தமாயிருக்க. பல வேளைகளில் நாம் அதை செய்வதில்லை. ஏனென்றால் நம் வாழ்விலே அநேக தடைகள், அதாவது பயம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சில வேளைகளில் அநேக காரியங்கள் குறித்து நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படுவான். தேவ பிள்ளைகளே, சத்துருவானவன் கர்த்தர் அண்டையில் நாம் நெருங்க முடியாதபடி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவரையும் எவரையும் மேன்மைப்படுத்தக்கூடியவரையும் நாம் தொட்டு விடாதபடிக்கு தேவ பிள்ளைகளே தடை செய்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். என் வாழ்விலே ஒரு சிறிய சம்பவத்தை சுருக்கமாய் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். நாங்கள் கனடாவுக்கு போன நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே, அங்கே நாங்கள் டொரண்டோவிலே அப்பொழுது நாங்கள் ஊழியத்தை செய்யும்படியா அல்லது நாங்கள் வாழும்படியாய் நாங்கள் இருந்திருந்தோம். ஆகவே எங்களுக்கு மிகவும் நெருக்கமான எங்கள் குடும்ப உறவினரான ஒரு சித்தப்பா ஒருவர் எங்களுக்கு இருந்தார். ஒரு முறை நான் என்னுடைய காரிலே அந்த குரோசரி ஸ்டோர் ஒன்றுக்கு போவதற்காக என்னுடைய காரிலே போய்கொண்டிருக்கிற பொழுது பஸ் ஸ்டாப்பிலே என்னுடைய சித்தப்பா அந்த இடத்துல ஒரு பேக்கோடு நிற்கிறதை பார்த்தேன். காரை நிப்பாட்டி கேட்டேன், சித்தப்பா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். மகனே, நான் அந்த மெட்ரோ என்கிற ஒரு குரோசரி ஸ்டோருக்கு போகிறேன். சித்தப்பா, நானும் அங்கே தான் போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றிக்கொண்டேன். காரில் முன்னால் ஏறி உட்கார்ந்து பேக்கை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்துருந்தார். இப்பொழுது 2 பேரும் மெட்ரோவுக்கு போகிறோம். ஆண்களுக்கு எல்லாம் தெரியும், வீட்டில் இருந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பார்கள், என்னென்னலாம் வாங்கணும், மறந்தீங்களோ நீங்கள் செத்தீங்க, ஆனபடியாக ஞாபகத்தோடு எல்லாவற்றையும் வாங்கிவிட வேண்டும். ஆகவே நீங்கள் சாகாமல் பிழைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் வீட்டில் என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே செய்து விடுங்கள். இப்பொழுது நாங்கள் அங்கே கடைக்கு போகிறோம். 2 பேருக்கு அந்த கட்டளை கிடைத்திருக்கிறது. சித்தப்பா என்னை விட வயதானவர். நாங்கள் 2 பேரும் வாசலிலே தீர்மானம் பண்ணுகிறோம். நான் சித்தப்பாட்ட சொல்கிறேன், சித்தப்பா நீங்கள் உங்கள் லிஸ்ட்டை முடியுங்க, நான் என் லிஸ்ட்டை பார்க்குறேன், 2 பேருமா இதை பார்த்து முடிச்சுக்கலாம். 2 பேருமா என்ன செய்வோம்னா, அங்கே கடைசியாக கேஷ் கவுண்டரில் நாங்கள் 2 பேரும் சந்திக்கலாம். அப்பொழுது அவருக்கு இடத்தை காட்டுகிறேன். போகிற வழி வருகிற வழி 2 வித்தியாசமாக இருக்கும். ஆகவே போகிற வழியால் போகிற பொழுது வருகிற வழியில் அந்த இடத்துல நில்லுங்க சித்தப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. பெரிய கடை அது. ஆகவே கிட்டத்தட்ட 12-13 கேஷ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஆகவே நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டு நான் வேகமாக எல்லாவற்றையும் தேடி நான் சும்மாவே எனக்கு ஒவ்வொரு அயிலில் அது கடையில் ஒவ்வொரு அயிலில் என்ன பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும், கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் கூட நான் எடுத்து விடுவேன். அவ்வளவு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறேன் நான் என்னுடைய மனைவினாலே. ஆகவே நான் அதை வேகமாய் முடித்து விட்டேன். வேகமாய் முடித்தாகிவிட்டது. இப்பொழுது நான் எல்லாவற்றையும் முடித்து பே பண்ணி கேஷ் ரெஜிஸ்டர்ல இருந்து வெளியே வந்து நான் காட்டின இடத்துல நிற்கிறேன்.
சித்தப்பா என்ன செய்தார்? அவரை தேடி தேடி பார்க்கிறேன், சித்தப்பா அந்த இடத்துல இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷங்கள் இருக்கு, நின்று பார்க்க ஆளை காணவில்லை. சரி, அது உள்ளே ஒரு குரோசரி ஸ்டோருக்குள்ளே ஒரு நடை நடந்து பார்த்தேன், அங்கேயும் கிடையாது. திரும்ப ஓடி வந்து நான் சொன்ன இடத்துல நின்றேன். என்ன பாஸ்டர் ஆச்சு இல்லையா, சொன்னதை செய்ய வேண்டும். ஆகவே சொன்ன இடத்துல திரும்பவும் வந்து நின்றேன். ஏன்னா அவர் நமக்கு நாளைக்கு நம்ம பற்றி குறை சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்ன இடத்துல நிற்கல என்று சொல்ல முடியாது இல்லையா. வந்து நிற்கிறேன், ஆளை காணவில்லை. கிட்டத்தட்ட 45 நிமிஷமானது, ஆளை காணவில்லை. ஒருவேளை யோசித்தேன், நம்ம ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிற ஆட்கள் தான் நம்ம ஆட்கள் இல்லையா. அதாவது நம்ம பையன், நம்ம மகன், அவன் வந்து நம்மளை எவ்வளவு ஏற்றி வந்திருக்கிறானே, இவனுக்கு உதவி செய்யலாம். ஒருவேளை நம்மளோட காருக்கு கிட்ட போய் நிற்கிறாரோ என்று சொல்லி நான் பார்க்கிங் லோட்டுக்கு போய் காரடியில் பார்த்தேன், அங்கேயும் ஆளை காணும். எனக்கு வேண்டாம் என்று போய்விட்டது. திரும்பவுமாய் சொன்ன இடத்துக்கு திரும்பி வருகிறேன். சித்தப்பா, அந்த பெரிய ஒரு பில்டிங், கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஸ்கொயர் மீட்டர் உள்ள ஒரு பெரிய ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தின் பின்பகுதி பக்கமாய் அவர் 2 பேக்கோட மிகவும் வேகமாய் களைத்து ஓடி வருகிறதை பார்க்கிறேன். அவர் வருகிற வழிக்கும் நான் சொன்ன பாதைக்கும் அந்த கடைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கடையினுடைய பின்பகுதியிலிருந்து வருகிறார். நான் கேட்டேன், சித்தப்பா என்ன ஆச்சு என்று கேட்டேன். அதையும் கேட்குறேன். நான் 2 வருஷமாக இந்த கடைக்கு வருகிறேன். எப்பொழுதெல்லாம் நான் கடைக்கு வருவேனோ அப்பொழுதெல்லாம் இந்த கடை வாசலில் திரும்பி வருகிற வழியில் ஒரு நாய் உட்கார்ந்து நாக்க தொங்க போட்டு என்னை பார்த்துட்டே இருக்கும். எனக்கு நாய் என்றால் பயம். ஆனபடியால் நான் ஒரு நாளும் நீ சொன்ன வழியால் நான் வருவதில்லை, எப்படியாவது வந்து வெளியே நின்று விடலாம் என்று நினைத்தேன். கடவுளை கும்பிட்டேன், அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. அதே நாய் அதிலே உட்கார்ந்து இருக்கிறது. ஆனபடியா தன் பின்பகுதியாய், அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வந்திருக்கிறார். எனக்கு இப்போ என்ன ஆசை தெரியுமா? நான் 3 முறை கடந்த அந்த பாதையிலே காணாத அந்த நாயை பார்க்க எனக்கு ஆசை. நான் சொன்னேன், வாங்க நீங்கள் களைச்சாலும் பரவாயில்ல, நாயை பார்க்கலாம் என்று சொல்லி மீண்டுமாய் அந்த வழியாய் போய் அந்த நாயை பார்க்க போனோம். அந்த நாய் உட்கார்ந்து இருந்துச்சு, நாக்கு தொங்க போட்டு இருந்துச்சு. ஆனால் அது எந்த நாய் என்று கேட்டால், கண் தெரியாதவர்களுக்காக பாவிக்கப்படுகிற பிளைண்ட்ஸ் ஃபார் த டாக் என்கிற ஒரு பராமரிப்பு காவல் நாய். அந்த சொசைட்டி அவர்கள் பணம் சேர்ப்பதற்காக ஒரு பிளாஸ்டிக் நாயை அதிலே வைத்து அதன் தலையிலே ஒரு ஓட்டையை போட்டு, இதிலே கொஞ்சம் பணம் செலுத்தினால் எங்கள் ஸ்தாபனத்துக்கு உதவியாக இருக்கும் என்று ஒரு போர்ட் போட்டு வைத்திருக்கிறார்கள். அது 2 வருஷம் இல்லை, கடை எப்போ தொடங்கினாலும் அப்போ இருந்து அது உட்கார்ந்துருக்கு. நான் சித்தப்பாவை பார்த்து சொன்னேன், சித்தப்பா 2 வருஷமாக வீணாக சுற்றிட்டீங்களே சித்தப்பா, உங்களை கடிக்கவும் முடியாது, உங்களை பார்த்து உருமவும் முடியாது, அதுக்கு ஒரு எந்த விதமான சக்தியும் கிடையாது, ஆனால் பயந்து சுற்றி இருக்கிறீங்களே, என்ன ஒரு பரிதாபம் என்று நான் சொல்லி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையில் அநேக தடவைகள் நாம் இப்படித்தான் சுற்றுகிறோம். தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். எவரையும் தேவ பிள்ளைகளே மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கூடிய ஒரு தேவன் நம்மிடத்தில் இருக்கிற பொழுது நாம் வீணாய் நாம் சுற்றாதபடி, அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த கண்களில் நாம் பட்டுவிடும்படியாய் தேவனை தேடுகிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே தேவன் கிரியை செய்வாராக. அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய கிரியை வெளிப்படும். இந்த மாதத்திலே அவர் செயலை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை சுற்றி கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடத்துவார். ஆச்சரியங்கள் அங்கே உண்டாகும். நாம் யாவரும் எழுந்து தேவ பிள்ளைகளே கர்த்தர் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லலாம், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
இந்த காலையில் உத்தம இருதயத்தை கர்த்தர் தருவாராக. அந்த உத்தம இருதயம் நமக்கு இருக்குமானால் அவர்களை அவர் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவர் போதுமானவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு நாம் காணப்பட, அவரை தேட, ஆமென், அவரை தொட, ஆமென், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. அவர் எல்லாவற்றையும் சர்வத்தையும் ஆளுகிறவர். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படி ஆளுகையில ஒப்பு கொடுக்கப்படாத ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு let there be no unsubmitted areas in our life. ஆண்டவரிடத்தை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, ஆமென். உத்தம இருதயத்தோடு உண்மையுள்ள மனதோடுமை சேவிக்க கர்த்தாவினை கிருபை செய்வீராக. காத்திருக்கிற உயர்வுகளை கர்த்தர் தருவாராக, பலப்படுத்துவாராக. பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. நம்முடைய கிருபையினால் தேவன் இழந்தருளுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில் எங்களை வழிநடத்துவீராக. அவன் சகேயு அவரை சந்தித்த உடனே ஒரு உத்தம இருதயம் அவனுக்குள்ளே வந்தது. என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு தருகிறேன். யாரிடத்திலாகிலும் எதையாகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தால் 4 மடங்கு நான் திரும்ப தருகிறேன்னு சொன்னான். இந்த காலை வேளையில் எதெல்லாம் எங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ, ஆமென், உத்தம இருதயத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படி, வல்லமையை பெற்றுக்கொள்ள, உயர்வை பெற்றுக்கொள்ள, நம்மிடத்தில் யாதொரு தடையும் வராதபடிக்கு அவனிடத்தில் கரத்தை உயர்த்தி கேட்ப, ஆண்டவரே, என்னிலே உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் கர்த்தரீர் அகற்றுவீராக. நம்முடைய வல்லமை விளங்குவதற்கு ஏதுவல்லாத காரியங்கள் இடத்துல இல்லாதபடிக்கு உத்தம இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக மாத்திரம் நீ உத்தமனாய் நடந்து கொண்டிரு என்று கர்த்தர் சொன்னாரு. அது எங்கள் உத்தம இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த மாதத்தில் நிறைய நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். சிலர் தேர்வு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக, கிருபைகளை தருவீராக. போர்டு எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கல்லூரியில பள்ளியில படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானம் தருவீராக, நல்ல நினைவாற்றலை தருவீராக. எங்கள் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் கர்த்தர் காத்துக்கொள்வீராக. சுகக்கேடுகள் இல்லாமல் காத்துக்கொள்வீராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும் உம்முடைய பிள்ளைகளை ஞானவான்களாக, கல்விமான்களாக, கிருபை பெற்றவர்களாக ஆமென் கர்த்தர் மாற்றுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் பலவிதமான தேவைகளோடு எதிர்நோக்கி இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற காலை வேளையில் தேவ சமூகத்தை நாடி வந்த மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இல்லை, கரங்களை உயர்த்தி நம்முடைய ஊழியக்காரருக்காய் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே அவர்கள் இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. அவருடைய சீனியர் பாஸ்டருடைய தாயார் அவர்கள் கர்த்தருக்குள் நேற்றைய தினத்தில் அவர்கள் நெத்திரடைந்தார்கள். ஆனால் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு போக வேண்டும் என்று சொல்லி இன்றும் நாளையும் அவர்கள் இருக்கிறாங்க. பாஸ்டர் கனடா போகிற வரைக்கும் அந்த ஃபியூனரல் சர்வீஸை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். பாஸ்டர் தான் போய் அதை நடத்தணும். ஆனால் கூட நம் மத்தியில் இருப்பதற்கு அவர்கள் சம்மதித்ததினால இந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் குடும்பமாக இங்கே இருக்கிறார்கள். ஒரு விஷய கரங்களை உயர்த்தி ஆமென். அந்த சீனியர் பாஸ்டருடைய ஃபேமிலிக்காக, அதுபோல் இங்கே வந்திருக்கிற நம்முடைய ஊழியக்காரருக்காக, அவருடைய துணைவியாருக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் நீர் பலப்படுத்துவீராக. எங்களுக்கு உன்னுடைய தாசர் மூலமாய் பேசின வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையில பலிக்க செய்வீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலையுடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தரை பயன்படுத்தினீரே, நன்றி. அது ஸ்தோத்திரம். கனடா தேசத்தில் ஆமென் ஆமென். அந்த இழப்பில் இருக்கிற குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் ஆண்டவர்களை தைரியப்படுத்துவீராக, ஆறுதல் தருவீராக, சமாதானம் கட்டளையிடுவீராக. ஊழியக்காரர் நாளை தினத்தில் உள்ள சபை விடுதல் ஆராதனை அதை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திருமணடைய பயணங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இங்க இருக்கிற நாட்களில் உங்களுடைய நாமம் தொடர்ந்தவர்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும்.
உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய இதனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் மீட்பர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் சகல பிரச்சனையோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாய் சமாதானம் கடந்து செல்லுங்கள். ஹேவ் அ பிளஸட் மந்த் ஆஃப் மார்ச். காட் பிளஸ் யூ. உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் பலப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். நாளைய தினத்தில்